பார்க்கலாம். தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் மீண்டும் 95,000 கடந்தது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்வு. 55% இருந்த அகவிலைப்படியை 58% உயர்த்தி முதலமைச்சர் உத்தரவு. ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போடி தொகுதியை திமுக இந்த முறை கைப்பற்ற வேண்டும். தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனையின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மீண்டும் அதிமுகவில் சேரப்போவதாக வெளியான தகவல் உண்மையில்லை. ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் விளக்கம். கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்திலிருந்து விலகிவிட்டேன். இயக்குனர் சுந்தர் சி அறிவிப்பு. பண மோசடி புகாரில் பிரபல டிவி சீரியல் நடிகர் தினேஷ் கைது. நெல்லை அருகே அரசு பணி வாங்கித் தருவதாக 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக் கொண்டு மோசடி செய்த புகாரில் நடவடிக்கை. கோவை, நீலகிரி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். பீகாரில் 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாளை வாக்கு எண்ணிக்கை. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மகா கத்பந்தன் கூட்டணி இடையே நேரடி மோதல். வாக்கு எண்ணிக்கையின் போது சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும். ஆர்ஜேடி கட்சியினருக்கு அதன் தலைவர் தேஜஸ்வி அறிவுரை. பீகார் முழுவதிலிருந்தும் நியூஸ் 18 செய்தியாளர்கள் தரும் துல்லிய முடிவுகள். நேரலையில் இணைந்திருங்கள். காலை 7 மணி. டெல்லி குண்டுவெடிப்பை நிகழ்த்தும் முன்பு காரில் உமர் நபி சென்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவு. மற்றொரு இடத்தில் நடந்து செல்லும் காட்சியையும் சேகரித்துள்ள காவலர்கள். அயோத்தி உள்ளிட்ட 4 இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த தீவிரவாதிகள். இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகள் இலக்காக இருந்ததாக விசாரணை அமைப்புகள் தகவல். சென்னையில் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். இயக்குனர் KS ரவிக்குமார் வீட்டிற்கும் மிரட்டல் வந்துள்ளதால் சோதனை. கர்நாடகாவில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதை ஒப்புக்கொண்ட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதில் என்ன தவறு என்றும் கேள்வி. அதுல என்ன தவறுங்கண்ணா? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிசினஸ் செய்யறேன். அதில் யாரையாச்சும் அடிச்சு போடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கன்னா, இந்த பணத்தை வாங்கன்னா, என்னுடைய தொழில் நான் செய்யறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன், என்னுடைய அரசியல் நான் செய்யறேன். இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நீதிபதி மீது காலணி வீச முயன்ற ரவுடி கருக்காவினூர். மற்றொரு வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் ஆத்திரம். புதுக்கோட்டையில் தொழில்நுட்ப கோளாறால் சாலையில் தலையிறங்கிய பயிற்சி விமானம். விமானத்தின் பாகம் சேதமடைந்த நிலையில் அதிலிருந்த 2 பேர் காயங்களுடன் மீட்பு.
மேகதாது அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. திட்ட அறிக்கை மீது முடிவெடுக்கும் போது தமிழ்நாடு அரசின் கருத்தையும் கேட்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவு. தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் மீண்டும் 95,000 கடந்தது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்வு. 55% இருந்த அகவிலைப்படியை 58% உயர்த்தி முதலமைச்சர் உத்தரவு. ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போடி தொகுதியை திமுக இந்த முறை கைப்பற்ற வேண்டும். தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனையின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். மீண்டும் அதிமுகவில் சேரப்போவதாக வெளியான தகவல் உண்மையில்லை. ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் விளக்கம். கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்திலிருந்து விலகிவிட்டேன். இயக்குனர் சுந்தர் சி அறிவிப்பு. பண மோசடி புகாரில் பிரபல டிவி சீரியல் நடிகர் தினேஷ் கைது. நெல்லை அருகே அரசு பணி வாங்கித் தருவதாக 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக் கொண்டு மோசடி செய்த புகாரில் நடவடிக்கை. கோவை, நீலகிரி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். பீகாரில் 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாளை வாக்கு எண்ணிக்கை. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மகா கத்பந்தன் கூட்டணி இடையே நேரடி மோதல். வாக்கு எண்ணிக்கையின் போது சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும். ஆர்ஜேடி கட்சியினருக்கு அதன் தலைவர் தேஜஸ்வி அறிவுரை. பீகார் முழுவதிலிருந்தும் நியூஸ் 18 செய்தியாளர்கள் தரும் துல்லிய முடிவுகள். நேரலையில் இணைந்திருங்கள். காலை 7 மணி. டெல்லி குண்டுவெடிப்பை நிகழ்த்தும் முன்பு காரில் உமர் நபி சென்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவு. மற்றொரு இடத்தில் நடந்து செல்லும் காட்சியையும் சேகரித்துள்ள காவலர்கள். அயோத்தி உள்ளிட்ட 4 இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த தீவிரவாதிகள் இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகள் இலக்காக இருந்ததாக விசாரணை அமைப்புகள் தகவல். சென்னையில் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் வீட்டிற்கும் மிரட்டல் வந்துள்ளதால் சோதனை. கர்நாடகாவில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதை ஒப்புக்கொண்ட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதில் என்ன தவறு என்றும் கேள்வி. அதுல என்ன தவறுங்கண்ணா? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிசினஸ் செய்யறேன். அதுல யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கினா, இந்த பணத்தை வாங்கினா, என்னுடைய தொழில் நான் செய்யறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன், என்னுடைய அரசியல் நான் செய்யறேன். இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நீதிபதி மீது காலணி வீச முயன்ற ரவுடி கருக்காவினூர். மற்றொரு வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் ஆத்திரம்.
புதுக்கோட்டையில் தொழில்நுட்ப கோளாறால் சாலையில் தலையிறங்கிய பயிற்சி விமானம். விமானத்தின் பாகம் சேதமடைந்த நிலையில் அதிலிருந்த 2 பேர் காயங்களுடன் மீட்பு. மேகதாது அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. திட்ட அறிக்கை மீது முடிவெடுக்கும் போது தமிழ்நாடு அரசின் கருத்தையும் கேட்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவு.